नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। 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 सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। श्रीगुरू चरणद्वन्द्वं वन्दे अहम् अतितदुस्सहद्वन्द्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततं मानतोऽस्मि। श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். ராதே கிருஷ்ணா. இன்றைய சத்சங்கத்தை சிரவணம் பண்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணானந்தம் சார்பாக ஒரு அறிவிப்பு. இந்த கிருஷ்ணானந்த சத்சங்கத்துல இது பரியந்தம் யாரெல்லாம் தொடர்ந்து சிரவணம் பண்ணிட்டு வராலோ அவளுக்கெல்லாம் ஒரு விஷயம் உறுதி ஆயிருக்கும். எதுன்னா, இந்த பிறப்பிறப்புங்கிற இந்த கோரமான சம்சார ஜீவிதம் எனக்கு போரும், இனிமேலா எத்தனை நாள் நான் இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சொச்ச காலத்துல நான் எப்படியாவது இந்த சம்சாரத்திலேருந்து கரையேறுவதற்கு உண்டான வழியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சத்தியம் ஹிருதயத்துல திருடமா உருவாகாது போனாலும் அல்பம் உருவாயிருக்காதா? இல்லைன்னா அந்த கதாசிரவணத்துக்கு பலன் என்ன? லோகத்துல வாழ்றதே சுகம் அப்படிங்கிறது மாறி ஏதோ பிறந்துட்டோம், மிகவும் துர்லபமான மனுஷ ஜன்மாவும் கிடைச்சுடுத்து, இது பரியந்தம் இந்த கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு லோகத்துல வாழ்ந்ததெல்லாம் எனக்கு போரும், இனிமேலா எப்படியாவது நான் கிருஷ்ண சரணத்தை அடையணும், கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கணும், கிருஷ்ணனை பிரத்யக்ஷமா பார்க்கணும், குரு கிருபையினாலதான் இது சாத்தியம் அப்படிங்கிற பேசிக் சத்தியங்கள் எல்லாம் தெரிஞ்சின்றிருப்பேன். மற்றொரு விஷயமும் தெரிஞ்சின்றிருப்பேன். பகுவிதமான கிருஷ்ண கஷேத்திரங்கள் லோகம் பூரா சாநித்தியமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு சன்னதியிலையும் கிருஷ்ணன் சில லீலைகளை நித்தியமே நடத்திண்டு அதிசாநித்தியமாக இருந்த போதிலும் கிருஷ்ணானந்தம் சார்பாக நாம் இதே ஜென்மால கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுண்டு கிருஷ்ண தரிசனத்தை பெற்று உத்தாரணமார்த்துக்கு நமக்கு ரெண்டு க்ஷேத்திரத்தை தான் ஆசிரியிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஒன்று குருவாயூர், மற்றொன்று ஸ்ரீ பிருந்தாவனம். ரெண்டும் ரெண்டு கண்ணு போல அப்படின்னு தொடர்ந்து சிரவணம் பண்ணின்றவாளுக்கு இது தெரியும். மற்றொரு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். எதுன்னா, எனக்கு ராதா கிருஷ்ணன்னு சொல்லிட்டா கொல்ல பிரியம். எனக்கு ராதா கிருஷ்ணனை ரொம்ப இஷ்டம். அவதான் எனக்கு பிராணனுக்கு நிகரான தெய்வங்கள். அவ கிருப்பைய வேணும் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அவளைத்தான் ஆசிரியிச்சுட்டு இருக்கேன்னு ராதாகிருஷ்ணன் இடத்துல பிரத்யேகமான ஒரு ஈடுபாடு வச்சிருந்து ஜீவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நாம் இந்த ஜென்மால இந்த உடம்பு அதனுடைய அவசான சுவாசம் சுவாசிச்சுட்டு என்னைக்கு இந்த தேகம் கீழே விழறதோ அதன் பிறகு நாம் வைகுண்டம் போக போறதில்ல. வியாசரோடைய அபிப்பிராய பிரகாரம் வைகுண்டத்துக்கு மேல் பாகத்துல 50 கோடி யோஜன தூரத்துல ராதாகிருஷ்ணனுடைய நித்தியவாசஸ்தலமான கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அந்த லோகத்துக்கு தான் நாம் போக போறோம். அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கோபர்களும் கோபிகள்லையும் ஒருத்தராக நாம் பிறக்க போறோம். அப்படி பிறந்து அங்க இருக்கிற ராதாகிருஷ்ணனுக்கே நித்திய தரிசனம் பண்ணிண்டு நித்திய கைங்கரியம் பண்ணிண்டு இந்த சம்சாரத்திலேருந்து நித்திய நிரந்தரமாக விடை பெற்ற போறோம். இப்படிங்கிற இந்த 3 சத்தியமும் உங்களுக்கு இது பரியந்தம் கிருஷ்ணானந்தத்தை தொடர்ந்து சிரவணம் பண்ணின்னு வந்தவாளுக்கு புரியும். இது உங்களுக்கு தீவிரமா இருக்கானால், சத்தியமா இருக்கானால், வெளியில நம்மளை பத்தி கிருஷ்ண டிவோட்டீஸ்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லாதபடி நமக்கு நாமே உத்தாரணமானுங்கிற சத்தியமான எண்ணம் ஹிருதயத்துல இருக்கும் பட்சத்தில் இந்த கிருஷ்ணானந்தத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பப்பட்டால் இங்கேயோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கிருஷ்ணானந்தம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்புங்கோ அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கோ.
நான் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் அனுப்புறேன். கிருஷ்ணானந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்க சேர்ந்துட்டீங்களானால் அதுல என்னுடைய ஃபர்தர் ப்ரோக்ராம் வரும். அப்பப்போ லைவ் வந்ததானால் அதோடைய அறிவிப்பும் முன்னாடியே வரும். டெய்லி நாம ஜபத்துக்கு உங்களுக்கு சகாயமா அதுல இருப்பேன். நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு நாளும் ராதாகிருஷ்ண கதிர் மமன்னு வாழ்ந்து ராதா நாமத்தையே ஜபம் பண்ணிண்டு ராதாகிருஷ்ண கதையவே கேட்டுண்டு ராதாகிருஷ்ணனுடைய பக்தர்களுடைய கதையவே கேட்டுண்டு குருநாதனையே ஆசிரயிச்சுண்டு நாமெல்லாம் இதே ஜென்மால இப்படியே வாழ்ந்தோமானால் இந்த ஜென்மாவுடைய அவசானத்துல தேகம் விழுந்த பிறகு நாம கோலோகம் சென்றடைவோம். அங்க ஏதோ ஒரு கோபனாவோ கோபியாவோ நாம பிறப்போம். அதோட நமக்கு இந்த சம்சார சக்கரம் நீங்கியது. சேர்ந்து பயணிக்க விருப்பம் இருக்கிறவா இந்த நம்பருக்கு கிருஷ்ணானந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்புங்கோ அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கோ. நான் லிங்க் அனுப்புறேன். அப்புறம் ஒரு சிறிய விண்ணப்பம், ரொம்ப 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 அவசியமா இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கோ. மற்றபடி கால் பண்ணாதேல் 2 விஷயம். ஒண்ணு, இது பக்கா கிராமம், டவர் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. ரொம்ப கத்தி கத்தி பேச வேண்டியதா இருக்கு. எனக்கு பொதுவா பிரகிருத்தேன கத்தி பேசுறது சுபாவம் இல்லை. பின்ன 2வது காரியம், நான் எப்போ ஜபத்துல இருப்பேன், எப்போ ஜபத்துல இருந்து வெளியில வருவேன், எப்போ தியானத்துல இருப்பேன், எப்போ முடியும், எப்போ நான் சன்னதி கைங்கரியத்துக்கு போவேன், இதெல்லாம் எனக்கே தெரியாது. நான் டைம் பார்க்கறதுக்காக பக்கத்துல செல்போன் வச்சிருப்பேன், அவ்வளவுதான். அதனால மேக்சிமம் ஒரு பெரிய சகாயமா கேட்கிறேன், என்ன வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்கோ, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கோ. நீங்க 1 மணி நேரத்துக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாலும் நான் கேட்பேன். பிடிஎஃப் ஃபைலாக டைப் பண்ணி நீங்க மெசேஜ் அனுப்பிச்சாலும் படிப்பேன். கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு வினயமான ரிக்வெஸ்ட். இதுல எல்லாரும் குபு 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 குபுன்னு வந்து சேராதீங்க. இந்த குரூப் லிங்க்ல ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு நாள் யோசிங்க. நம்ம ஹிருதயத்துல ராதாகிருஷ்ணன் சொன்னா பிடிக்கிறதா, ருச்சிக்கிறதா, நமக்கு அவாதான் கத்தின்னு இந்த ஜென்மா பூரா வாழ முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. எனக்கு கிருஷ்ணனிடத்திலேருந்து எதுவும் வேண்டாம், கிருஷ்ணன் தான் வேணும்னு சத்தியதா நினைக்கிறேலா, யோசிங்க. இவ்வளவும் சரியா உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல நீங்க சுதந்திரதா பயணிக்கலாம். ஆனாலும் கிருஷ்ணானந்தத்தோட சேர்ந்து பயணிக்க ஆசைப்பட்டால் மாத்திரம் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கிருஷ்ணானந்தம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்புங்கோன்னு மெசேஜ் அனுப்புங்கோ. நான் அனுப்புறேன். 1க்கு 10 முறை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து ஏதோ பொழுதுபோக்குற அரட்டை அடிக்கிற சத்சங்கமாக இந்த வாட்ஸ்அப் சேனல் இருக்காதுங்கிறது இப்ப கேட்டு இருக்கிறவாளுக்கு எல்லாமே தெரியும். நாம் பிரவச்சனத்திலேயே அனாவசியமான லோக காரியங்கள்லாம் சொல்றது இல்லைங்கிறதும் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து இன்றைய சத்சங்கத்தை கேளுங்கோ. நமது பாரத தேசத்துல, ஏன் இந்த காலத்துல உலகம் பூரா பலவிதமான க்ஷேத்திரங்கள்ல அர்ச்சாமூர்த்தி ரூபேன ராதையும் கிருஷ்ணனும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. அவ ஏன் கோலோகத்திலேருந்து பூலோகத்துல அர்ச்சாமூர்த்தி ரூபேன சன்னதிகள்ல இருந்துட்டு இருக்கா அப்படின்னா, யாராவது ஒரு ஜீவன் ஒருத்தர் ஜென்மால ஒரு முறையாவது சன்னதி கோவில்ல ஏறி வந்து அந்த ராதாகிருஷ்ண திருமேனிகளை பார்த்து, கிருஷ்ணா, ஹே ராதே, எனக்கு பிறப்பிறப்புங்கிற இந்த கோரமான சம்சார லைஃப் போரும், இது அனித்தியமானது அசுகமானதுன்னு நான் பட்டு திருந்திட்டேன், எனக்கே தெரியறது, போரும் இந்த பிறப்பிறப்புங்கிற சம்சார லைஃப், இதுல இருந்து என்னை காப்பாத்திடு, இனி சொச்ச ஆயுசு எனக்கு கிருஷ்ண பக்தி வேணும்னு வாழ போறேன். ஆனால் இதுவரையா லௌகீகனா இருந்துட்டேன், திடீர்னு நாளையிலிருந்து நான் கிருஷ்ண பக்தி தான் வேணும்னு வாழ போறேன். அப்போ என்னிடத்துல 1000 அபச்சாரங்கள் இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்துண்டு மெல்ல 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 என்னை கைப்பிடிச்சு எனக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்துடு. ராதையும் கிருஷ்ணனும் உங்க 2 பேரையும் தம்பதி சகிதமா நான் தரிசனம் பண்ணிட்டு தான் என் தலை சாயணும் இப்படின்னு உயர்ந்த லட்சியத்தை வச்சுண்டு யாராவது வரமாட்டாளா அப்படிங்கிறதுக்காகத்தான் இருக்கா. ஆலயங்கள்ல ஷிலாமூர்த்தி மாதிரி இருக்கா இல்லையா, அது ஷிலாமூர்த்தி இல்ல, அது நம்மளை போல உயிருள்ளவா. அது எப்ப நமக்கு அனுபவத்துல தெரியும்னா, ஒரு உத்தம குருநாதனை ஆசிரயிச்சோமானால் அவர் கிருபேன நமக்கு தெரிஞ்சிடும், அது சிலை இல்ல, என்னுடைய ராதையும் கிருஷ்ணனும் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ இது மாதிரி உயர்ந்த லட்சியத்தை வச்சிருந்து சன்னதிக்கு யாராவது வரமாட்டாளான் தான் ஆலயங்கள்ல அர்ச்சாமூர்த்தியா இருக்கா. ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் அப்படி போறது இல்லை. அப்படி போறவா கோடியில ஒருத்தர், பெரும்பாலும் அப்படி போறது இல்லை. நம்ம குருவாயூரப்பன் அர்ஜுனன் இடத்துல கீதையில சொல்றார், அர்ஜுனா, எனக்கு 4 விதமான பக்தர்கள் இருக்கா அப்படிங்கிறான். எதுன்னா ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு,
ஞானி அப்படின்னு 4 கேட்டகரிஸா பக்தர்களை ஸ்வயம் குருவாயூரப்பனே கீதையில பிரிக்கிறான். அது என்னங்கிறது பார்ப்போம். ஆனா ஒரு ஆச்சரியம், ஒரு சமாதானம், இந்த 4 பேரையுமே என் பக்தன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அதுல சந்தோஷப்பட்டுப்போம். இப்ப நான் சொல்றத பார்த்து நாம எந்த கேட்டகரிஸ்ல இருக்கோம் அப்படிங்கிறத நேர்மையா ஜட்ஜ் பண்ணிக்கணும். அப்பதான் நாம அடுத்தடுத்த ஸ்டெப் போக முடியும். அதுல ஆர்த்தி அப்படிங்கிற பக்தாள் யாருன்னா, இவன் மூடு இருந்தாதான் கோவிலுக்கு போவான். அப்புறம் ஏதாவது அந்த கோவில்ல உற்சவம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா போவான். பிறந்த நாள்னா போவான், வெட்டிங் டேன்னா போவான். போறான் இல்லையா, ஏதோ பெருசா நம்பி போறான். அந்த அளவுக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை. பின்ன ஏன் போறான்? அட இருந்தா கண்ணை குத்தாம இருக்குமே சாமிங்கிறதுக்காக போறான். இவன் ஏதாவது பிரார்த்தனை பண்ணிப்பானா? பண்ணிப்பான். ப்ரமோஷன் ஊத்துக்காடுக்கே வரான்னு வச்சுக்கோங்க. எனக்கு புத்திர பாக்கியம் வேணும், எனக்கு விவாகம் நடக்கணும், ஏதோ ஒண்ணு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். பிசினஸ்ல பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஊத்துக்காடு கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணிப்பான். அப்புறம் அப்படியே வெளில வருவான். அங்க ஒரு ராமர் சன்னதி இருக்கும், அங்க போய் பிரார்த்தனை பண்ணிப்பான். போற வழியில ஒரு காளியம்மன் சன்னதி இருக்கும், அங்கேயும் போய் எனக்கு அவன் அந்த பிரார்த்தனையே பண்ணிப்பான். அப்ப அந்த பக்கம் யாரோ ஜோசியக்காரா இருக்காலாம், அவள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிப்பான். இந்த பக்கம் ஏதோ குட்டி சாத்தான் சன்னதி இருக்கா, அங்கேயும் பிரார்த்தனை பண்ணிப்பான். என்னன்னா 10 சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டா ஏதாவது ஒரு சுவாமி நிறைவேற்றாதா அப்படிங்கிற சித்தாந்தம் இவனுக்கு. இப்ப என்னன்னா எந்த சுவாமிகிட்டையுமே நிஷ்டை இல்லை, எதுலையுமே நம்பிக்கை இல்லை. அப்போ இவனை ஆர்த்தி அப்படின்னு ஒரு கேட்டகரிஸ்ல பகவான் வைக்கிறார். அப்பையும் என் சன்னதிக்கு வந்தானேன்னு இவனையும் தன் பக்தன்னு சொல்றார் குருவாயூரப்பன். அடுத்து 2வது அர்த்தார்த்தி அப்படின்னு. இவன் யாரு தெரியுமோ? இவனுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல நம்பிக்கை உண்டு, ஆலயங்கள்ல சிலாரூபேன இருக்கிறது தெய்வந்தான் அப்படின்னு நம்புறவன் இவன். வேதத்தை நம்புறவன், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவன், நல்லவனா வாழணும்னு நினைக்கிறவன், பெரியோர்களிடத்துல மகான்களிடத்துல மதிப்பு உண்டு, அவர்கள் தரிசனம் பண்றதுல ஆசைப்படுவான், எல்லாம் உண்டு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா, இத அத்தனையுமே அவன் லோக வாழ்க்கைக்கு சகாயமா மாத்தின்றுட்டான். அவனை பொறுத்தவரையா ஆலயங்கள்ல பகுவிதமான நாமரூபங்கள்ல தெய்வம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, என் வியாதியை நீக்கிறதுக்கு, என் கஷ்டத்தை நீக்கிறதுக்கு. மகான்களை போய் ஏன் தரிசனம் பண்ணணும்னா, எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறை நீங்கிறதுக்கு. ப்ரமோஷன் வேணும், ஏதோ ஒண்ணு அப்படின்னு எல்லா அத்தியாத்ம காரியத்தையும் லௌகீக சகாயமா மாத்தின்றுட்டான் இவன் மனோபான்மையே அப்படிதான் இருக்கும். இவனை அர்த்தார்த்திங்கிறான் குருவாயூரப்பன். 3வதா ஜிக்ஞாசு அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்றான். இது யாரு தெரியுமோ? இவன் இந்த ஜிக்ஞாசுல ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. ரெண்டுமே உத்தாரணமாக போறாங்கிறது சத்தியம். ஆனாலும் ரெண்டு பிரிவு இருக்கு இந்த ஜிக்ஞாசுல. அதுல முதல்ல யாரு அப்படின்னா, அவனுக்கு நன்னா எங்கேயோ ஹிருதயத்துல தெரியும், அனித்தியமானது, அசுகமானது இந்த லோக வாழ்க்கை. இது இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த கோரமான சம்சார ஜீவிதம் எனக்கு போரும், இனிமேலா நான் இதுல சிக்கிண்டுட விரும்பல. இருக்கிறதுக்குள்ள எப்படியாவது கிருஷ்ண பக்திய லேசம் சம்பாதிச்சுண்டு அவனை நான் சொப்பனத்திலேயாவது பார்த்துட்டு நான் கோலோகம் போயிடணும், ராதையும் கிருஷ்ணனும் நித்தியவாசம் பண்ணக்கூடிய கோலோகத்துக்கு நான் போயிடணும், நான் அங்கிருந்து தான் வந்தேன் அப்படின்னு, இல்ல ஆத்ம சாட்சா்காரம் வேணும் அப்படின்னு ஏதோ மிக உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல உண்மையா ஆசைப்பட்டு இருக்கிறவன் இவன் தான் ஜிக்ஞாசுன்னு பேரு. 2 வெரைட்டிஸ் என்னன்னா, இவன் ஒரு வெரைட்டிஸ் எப்படின்னா, இத்தகைய லட்சியம் ஹிருதயத்துல இருக்கும், அதை நிறைவேற்றிக்கிறதுக்காக பரம வைராக்கியம் சித்திச்சிடும். அதனால இவன் உலக வாழ்க்கை, வீடு வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம், மனைவி மக்கள் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காலத்துல கூட காட்டுல போய் உட்காந்துடுவான். இல்லைன்னா கங்கா தீரத்துல போய் ஏகாந்தத்துக்கு ஆசைப்பட்டுன்னு உட்காந்துடுவான். ஹிமாலயத்துல குகையில போய் உட்காந்துடுவான். அந்த லட்சியத்தை அடையாத பரியந்தம் இவன் சகஜ நிலைக்கு வரமாட்டான். எல்லாத்தையும் உபேட்சிச்சுட்டு போயிடுவான். ஒரு விதத்துல சன்னியாசின்னு கூட சொல்லலாம். இவதான் சன்னியாசி. இன்னொரு கேட்டகரிஸ் இருக்கு. அது இவ்வளவு வைராக்கியம் ஹிருதயத்துல இல்லை, ஆனா கிருஷ்ணனை பார்க்கணும், ராதைய பார்க்கணுங்கிற ஆசை உண்மையா இருக்குங்கிறது மட்டும் இல்ல, தீவிரமா கூட இருக்கு. ஆனால் அவனுக்கு வீட்டை விட்டு ஓடுறதுக்கு தைரியம் இல்லை. பணம் இல்லாம எப்படி வாழ்றதுங்கிற ஒரு பயம் எங்கேயோ இருக்கு. நாளைக்கு ஏதாவது நேர்ந்துருத்தானால் என்ன பண்றது, ஏதோ ஒண்ணு தடுக்கிறது. ஒரு பூர்ண வைராக்கியம் இல்லாத நிலை, ஆனா உயர்ந்த லட்சியம் ஹிருதயத்துல இருக்கு. இவன் தான் வீட்டிலேயே இருப்பான்,
கிரகஸ்தனா இருப்பான், ஏதோ வேலை பார்ப்பான், சம்பாதிப்பான். லௌகீகன் வேலை செய்யற மாதிரி, லௌகீகன் சம்பாதிக்கிற மாதிரி கொண்டா கொண்டா கொண்டான்னு சேர்த்துட மாட்டான். ஏதோ வேலை செய்வான், ஏதோ சம்பாதிப்பான், மக்களை பார்த்துப்பான், குடும்ப கொட்டிய பார்த்துப்பான். ஆனா ஹிருதயத்துல உயர்ந்த லட்சியத்தை ஆசைப்பட்டு நாம ஜபமோ கதாசிரவணமோ ஏதோ பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் இதுதான் வழி. இந்த 2 பேரும் உத்தாரணமாக போறா ஒரே ஜென்மால. அது வேற விஷயம். இவள ஜிக்ஞாசுன்னு பேரு. அடுத்து 4வதா ஒண்ணு சொல்ல போறார். அதற்கு மேல குருவாயூரப்பன் கீதையில ஒன்னும் சொல்லல. வேற எந்த கிரந்தத்திலயுமே கிருஷ்ணன் சொல்லல. எதுன்னா ஞானி அப்படின்னு. அவா ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சவா, ஸ்வரூபதகாவே கிருஷ்ணனை பார்த்தவா, அவா சதா கிருஷ்ணானந்தத்துல இருக்கிறவா, பூர்ண பிரம்மனிஷ்டா, லோகத்துல வாழ்ந்த போதிலும் அலௌகிகமான நிலையில 24x7 இருக்கிறவா. ஆனா சகஜமா எல்லாரிடத்துலயும் பழகுவானா. பரமஹம்சால் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறவா ரொம்ப ரேர். அப்படி இருக்க மாட்டான்னு சொல்லல, ரொம்ப ரேர். ஆனா சகஜமா எல்லாராத்திலையுமே பழகிடுவார், எல்லார்ட்டையுமே பழகிடுவார். பூர்ண பிரம்மனிஷ்டா. ஒரு உதாரணம் சொல்லணுமானால் சுகாச்சாரியாளுடைய நிலை, பாகவதத்துல வரக்கூடிய ஜடபரதருடைய நிலை, ரமண மகரிஷியோடைய நிலை, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நிலை, விவேகானந்தருடைய நிலை. இந்த நிலை அடைஞ்சவாதான் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைஞ்சவான்னு பேர். இந்த 4 விதமான பக்தர்களும் எனக்கு உண்டு அப்படின்னு குருவாயூரப்பன் கீதையில அர்ஜுனனிடத்துல சொல்ற. அதுல ஆர்த்திங்கிற பக்தனை பத்தியோ அர்த்தார்த்திங்கிற பக்தனை பத்தியோ இப்ப பேச்சே இல்லை. ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ணானந்த சத்சங்கத்துல அது பேசுறதே இல்லை. ஏன்னா அவளை உத்தாரணம் பண்ற சக்தி நமக்கு இல்லை. அதுக்கு ஏதாவது மகாபுருஷால் வருவா. நாம ஜிக்ஞாசு ஞானி அப்படிங்கிற கேட்டகரிஸ்ல இருக்கிற பக்தர்கள் குருவாயூரப்பனே கதி, குருவாயூரே கதின்னு வாழ்ந்திருக்காளா அப்படிங்கிறதெல்லாம் தேடி பார்த்து அப்படி வாழ்ந்த மகான்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் விஸ்தாரமா பார்த்தோம். எவ்வளவு பார்த்துட்டோம். யாராவது பார்க்கலன்னா அந்த கிருஷ்ணானந்த சேனலுக்குள்ள குருவாயூர் ஹிஸ்டரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போனேல்லாம் வரிசையா எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கிறேன், அடுத்த பார்ட் எங்க அப்படின்னு முன்னாடி போட்ட வீடியோ கேட்கிறேன். அடுத்தடுத்து அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தேன்னா இருக்கும் குருவாயூர் ஹிஸ்டரி அப்படின்னு. அப்போ அந்த எல்லா மகான்களுடைய சரித்திரத்தையும் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ சில சத்சங்கங்களாக நாம என்ன பார்த்துட்டு வரோம், குருவாயூர் சன்னதியில குருவாயூரப்பனே கதின்னு வந்துட்டவா அல்லது அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவாளுடைய லைஃப்ல குருவாயூரப்பன் நடத்தின மிராக்கிள்ஸான நிகழ்வுகளை பார்த்துட்டு வரும். அல்லது குருவாயூர் சன்னதியிலேயே நடந்த அதிசயமான அற்புதமான சரித்திரங்களை பார்த்துட்டு வரும். இப்போ போன சத்சங்கம் கூட நாம தேங்கால 4 கண்ணும் 2 கொம்பும் முளைச்ச கதையை சிரவணம் பண்ணோம். அது யாராவது பண்ணலன்னா அதையும் போய் சிரவணம் பண்ணோம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்றைய தினம் ஒரு லீலையை சிரவணம் பண்ணுவோம். ஒரு சமயம் உரிய மடம் அப்படின்னு ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தார். இந்த பிராமணன் மகா செல்வந்தர், எடுத்தா குறையாத செல்வம் இருக்கு, குருவாயூரப்பனுடைய பரமபக்தன். ஆனால் என்னன்னா மகா கஞ்சன். எந்த அளவுக்கு கஞ்சன்னா தனக்கு பசிச்சா கூட 3 வேளை பசிக்கிறதுன்னு வைங்கோ, அதுல 2 வேளை என்ன பண்ணுவார் தெரியுமோ, இவர் அடுத்தவா யாராவது சாப்பிட்டானா அவளை தூரம் இருந்து பார்த்துருவார், அதுவே வயிறு ரொம்பிடும். அந்த அந்த அளவுக்கு மகா கஞ்சன் இவர். அடுத்தவாளுக்கு 1 பைசா கொடுக்க மாட்டார். ஆனா குருவாயூரப்பனுடைய பரம பக்தன், ஹிருதயத்தை சமர்ப்பிச்சுட்டார். அது வேற விஷயம். லோகத்துல வாழ்றதுங்கிறது அது வேற விஷயம். இப்படி இருந்துட்டு வரார் இவர். இவருக்கு ஒரு சமயம் வாதரோகம் வந்துடுத்து. ரொம்ப தீவிரமான லெவல்ல பாதிச்சுட்டார். உடம்பு பூரா பட்டத்திரி போல நரக வேதனை அனுபவிக்கிறார். இப்படி இருக்க இவருக்கு அந்த வாத ரோகத்துல அதிகமா கால் பாதிச்சுடுத்து. 2 மூட்டும் பயங்கரமா வலி வந்துடுத்து. நடக்க முடியல, 100% நடக்க முடியல. இவர் ஆத்துல கொல்ல பக்கத்துல இருந்து வாச பக்கத்துக்கோ இல்ல குளிக்கிறதுக்கோ போகணும்னா கூட 2 ஆளை வச்சிருக்கார். அவ தூக்கின்னு போய் விட்டாதான் உண்டு. அந்த அளவுக்கு இருக்கார். ஒரு ஸ்டெப் காலை சுத்தமா போயிடுத்து. ரொம்ப கஷ்டப்படுறார். ஏதோ அலோபதி ஹோமியோபதி என்னென்னமோ பத்தி எல்லாம் பார்த்தார். ஒன்னும் நடக்கல, ஒன்னும் வைத்தியம் ஒன்னும் சரியா போகல. அப்பதான் அவர் ஹிருதயத்துல ஞாபகம் வந்தது, ஆஹா ஒரு வைத்தியம் இருக்கானே, ஒரு மகா வைத்தியன் இருக்கானே. யாருன்னா என் தெய்வம் குருவாயூரப்பன். என்ன வியாதி வரட்டும், குருவாயூர்ல அவனை தரிசனம் பண்ண மாத்திரத்துல நீங்கிடுமே. அட குருவாயூரே போக முடியலன்னா கூட அவனுடைய
அவனை இங்க இருந்தபடியே நினைச்சுண்டுட்டா மகாரோகங்கள்லாம் நீங்கிடுமே. எத்தனை பேருக்கு நீக்கியிருக்கான், நாம அவனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய பணம் வச்சிருக்கார். பணம், நகை, சொர்ண காயின்லாம் வச்சிருக்காரு. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவேல், லாக்கர் தானே, லாக்கர்ல கஜானா. அதை திறந்து ஒரு ஒயிட் துணியை விரிச்சு அதுல அப்படியே கையெடுத்து அப்படியே அப்படியே அல்றா. லாக்கர்ல இருந்து பணம், நகை எல்லாம் எல்லாம் எடுத்து இந்த ஒயிட் துணியில போட்டு நன்னா முடிச்சுட்டார். இதை எடுத்துட்டு போய் குருவாயூரப்பனுடைய சரணத்துல சமர்ப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவன் எப்படி வைக்கிறானோ இருக்கட்டும் அப்படின்னு. எனக்கு இந்த பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி கொடுத்தாயானால் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டல, சமர்ப்பிச்சுடுறேன். அவன் அதுக்கப்புறமும் எப்படி வைக்கிறானோ வைக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறானேயானால், நான் சொன்னேன் இல்லையா பரமபக்தர்னு, நிரூபணமா இருக்கு பாருங்க. பல பேர் அப்படித்தானே, எனக்கு புத்திரபாக்கியம் கொடுத்தால் ஊத்துக்காரில் வந்து அபிஷேகம் பண்றேன், புது வஸ்திரங்கள் சாத்துறேன். சரி, இல்லைன்னா இல்லைன்னா இல்லை, வேடிக்கையா இருக்கும். ஊத்துக்கால மட்டும் இல்லை, பல க்ஷேத்திரங்கள்ல அப்படிதான். அப்போ இவர் எப்படி குருவாயூர் போவார்? 4 பேர் தூக்கின்னு போறா. இவர் ஊர்ல இருந்து குருவாயூர் வந்து சேரத்துக்குள்ள ராத்திரி ஆயிடுத்து, நட சாத்தியாச்சு. ஆச்சா, இப்போ அவர் என்ன பண்ணார், குருவாயூரப்பனுடைய தீர்த்தமான நாராயண சரஸ்ல, ருத்ர தீர்த்தம்னு கூட அதுக்கு ஒரு பேர் உண்டு, அதுக்கு பக்கத்துல ஒரு குட்டி சுவர் இருக்கு. குட்டி சுவருக்கு கீழே துண்டை விரிச்சு படுத்துட்டார். காத்தால நிர்மால்ய தரிசனத்துக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சங்கல்பிச்சு படுத்துட்டார். இதே சமயம் கும்பகோணத்திலேருந்து ஒரு பிராமணர் குருவாயூருக்கு வந்திருக்கார். இவர் ஏன் வந்திருக்கார் தெரியுமோ? இவர் தரித்திரனான பிராமணன். இப்ப நம்ம பார்த்தது கோட்டீஸ்வரனான பிராமணன், இவர் தரித்திரனான பிராமணன். இவர் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கார். இவர் ஏன் வந்திருக்காருன்னா, இவர் பொண்ணுக்கு விவாகம் சமயம் வந்திருக்கு. இப்ப நல்ல வரன் கிடைச்சிருக்கு. ஆனால் பைசா கையில இல்லை. இப்ப என்ன பண்றது? இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? சொந்த பந்தத்திட்ட கேட்போம். எப்படியும் அவ கொடுக்க போறது இல்லை. ஆனாலும் சொந்த பந்தத்துக்கிட்ட கேட்டு பார்ப்போம், நண்பர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், பணம் இருக்கிறவாள்கிட்ட கேட்டு பார்ப்போம் இல்லையா? அவ தரல ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கேட்டு பார்ப்போம். அது நம்ம பாகவதாலோன்னா, கிருஷ்ணதாசர்களோன்னா. பாருங்கோ, இந்த கும்பகோண பிராமணன் என் பொண்ணுக்கு விவாகத்துக்கு கல்யாணத்துக்கு காசு கொடுன்னு கேட்கறதுக்கு குருவாயூர் வந்திருக்கார். அப்ப குருவாயூரப்பனை சிலையா பார்க்கல, அவன்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு உரிமையா வந்திருக்கார். அவர் வந்து சேர்றதுக்குள்ளேயும் ராத்திரி ஆயிடுத்து. அவர் என்ன பண்ணார், கிழக்கு கோபுரத்துக்கு கீழேயே ஒரு மூலையில துண்டை விரிச்ச போட்டு படுத்துட்டார். அவரும் நிர்மால்ய தரிசனத்துல குருவாயூரப்பனை பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ அந்த கும்பகோண பிராமணனுடைய சொப்பனத்துல கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தரிசனம் கொடுத்து, இந்த வரை நாளைக்கு காத்தால என் தீர்த்தமான நாராயண சரஸ்ல தனியா ஒரு பிராமணன் குளிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல ஒரு துணியில முடிச்சு போட்டு நிறைய பணம் வச்சிருக்கேன். அந்த பணம் தான் உன் பொண்ணு கல்யாணத்துக்காகன்னு எடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன பண்ற, யாரு கண்ணிலையும் படாம அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடு, பாக்கி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். பட்டுன்னு சொப்பனத்துல இருந்து கலைஞ்சாரு இந்த கும்பகோணத்து பிராமணர். என்னது இது, இது என்ன உபதேசம் இது? ஏன்னா அர்ஜுனன்ட்ட பகவத்கீதை சொல்லியாச்சு, உத்தவர்கிட்ட உத்தவகீதை சொல்லியாச்சு, இன்னும் நிறைய பேருக்கு ஞானோபதேசம் பண்ணியாச்சு. திருடுன்னு ஒரு உபதேசமா? பணத்தை திருடுன்னா? குருவாயூர்ல வந்தா, புண்ணியக்ஷேத்திரத்துல வந்து பணத்தை 10 பேருக்கு கொடுத்தா புண்ணியம் உண்டு, திருடுனா 10 மடங்கு பாவம். பார்த்தார், சொல்றது கிருஷ்ணன். ஏன்னா விதுரர் இடத்துல ஒரு சமயம் தர்மபுத்திரர் கேட்கிறார், எது தர்மம் எது அதர்மம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு தர்மர் கேட்கிறார் விதுரர் இடத்துல. அப்போ விதுரர் சிம்பிளா பதில் சொன்னார், கிருஷ்ணன் எத தர்மம்னு சொல்றானோ அது தர்மம், கிருஷ்ணன் எது அதர்மம்னு சொல்றானோ அது அதர்மம், அவ்வளவுதான்ப்பா அப்படின்னார். அவ்வளவுதான். அப்போ கிருஷ்ணன் சொல்றான் சரி அப்படின்னு சங்கல்பிச்சுட்டார். மறுநாள் காத்தால இந்த உரியமடம் பிராமணனை அந்த 4 வேலைக்காரா தூக்கின்னு போய் நாராயண சரஸ்ல குளிக்கிறதுக்கு ஹேதுவா படி நுனியில உட்கார வச்சுட்டு, நீங்க குளிச்சுட்டு கூப்பிடுங்கோ, நாங்க பக்கத்துல போயிட்டு வந்துடுறோம்னு அவ டீ சாப்பிடவோ எங்கேயோ கிளம்பிட்டான். அவர் என்ன பண்ணார், கையில இருக்கிற அந்த பணம் முடிச்ச ஒரு படியில வச்சுட்டு இவர் ஒரு சொம்பு எடுத்து வந்திருக்காரு. குனிஞ்சு கூட குளிக்க முடியல, ஏதோ இப்படி இப்படி எடுத்து குளிச்சுட்டு இருக்காரு. வாசுதேவா வாசுதேவா வாசுதேவான்னு குளிச்சுட்டு இருக்கார். பக்கத்துல யாரும் இல்லை. நான் சொல்றது அந்த காலம் 100-120 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போ நிர்மால்ய தரிசனத்துக்கே 10 பேர் இருந்தா இன்னைக்கு என்ன கூட்டம்னு கேட்பா. அப்படி ஒரு குருவாயூர் அது. அப்படி இருக்க இவர் இருக்கார் பாருங்க, இப்படி குளிச்சுட்டே இருக்கார். இது சமயம் அந்த கும்பகோண பிராமணர் வர சத்தம் போடாம வந்து இவர் குளிச்சுட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு பக்கத்துல உள்ள பண முடிச்சை எடுத்தார் பாருங்க ஓட்டம். என்ன ஆச்சுன்னா இவர் பார்த்துட்டார். உரியமட பிராமணா பார்த்துட்டாரு. திருடா திருடா திருடன் திருடன் திருடன்னு கத்துறார். யாரும் வரல. பட்டுன்னு உரியமட பிராமணன் எழுந்து துரத்துறார் கும்பகோண பிராமணரை. கும்பகோண பிராமணன் ஓட, இவர் துரத்த, அவர் ஓட, இவர் துரத்த, கும்பகோண பிராமணனை பிடிக்க முடியல. 2 பேரும் ஒரு சமயம் கிழக்கு கோபுரம் பக்கம் வந்து சேர்ந்தா இப்படி துரத்திண்டே. அவனை பிடிக்க போற சமயத்துல பட்டுன்னு அசரீரியாக பகவான் சொன்னார், உரியமடம் நில்லு. அந்த பணம் என் சரணத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு தானே வந்த. எனக்கு கொடுத்தா என்ன, கிருஷ்ணதாசர்களுக்கு கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். என்னிடத்துலதான் அது வந்து சேரும். உனக்கு என்ன, வாதரோகம் நீங்கணும், அவ்வளவுதானே. இப்ப நீ எப்படி இருக்க பாத்தியா, ஓடி வந்திருக்க, கவனிச்சியா அப்படிங்கிறார் அசரீரியாக பகவான். பட்டுன்னு பார்த்தாரு, ஆமா, ஆத்துல தன் சொந்த வீட்டுல கூட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம 4 பேர் தூக்கிட்டு தான் போவா கொல்லைக்கும் வாசலுக்கும். பட்டத்திரி போல குருவாயூருக்கும் யாரோ 4 பேர் தூக்கிட்டு தான் வந்திருக்கா. இப்ப என்ன ஆச்சுன்னா ஓடி வர, நிவர்த்தி ஆயிடுத்து வியாதி, உனக்கு வியாதி நிவர்த்தி ஆயிடுத்து உரியமடம், அந்த பைசா என்னிடத்துல வந்து சேர்ந்துடுத்து, நீ உன் காரியத்தை பாருன்னார். இப்படி ஒரு லீலை குருவாயூர்ல நடந்தது. இப்படி ஏதோ 1-2 லீலைகளை பொறுக்கி சொல்றேனே ஒழிய எத்தனை லீலைகள் தெரியுமா, நித்தியம் நடந்துட்டு இருக்கு குருவாயூர்லயும் ஸ்ரீ பிருந்தாவனத்திலையும். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.